பிஎஸ்ஜி மருத்துவமனையில கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை துறையை சார்ந்தவங்க. இவங்க டாக்டர் ஜோசப் ஜான். நம்ம டீம்ல இன்னொரு டாக்டர் கிருபாகரன், அவரும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை. இவங்க நம்ம அசிஸ்டன்ட் டாக்டர் நிரேஷ் குமார். நம்ம டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி டாக்டர் எல் வெங்கடகிருஷ்ணன். இது எல்லாரும் ஒரு டீமா தான் இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரோஷன்றது வந்து நம்ம ஃபாலோஅப்ல கிட்டத்தட்ட ஒரு 2, 3 இயர்ஸா இருக்காங்க. முதல்ல ஜாண்டிஸ் தான் நம்ம கிட்ட வந்தாங்க. ஜாண்டிஸோட காரணம் என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தப்ப, சார் சொன்ன மாரி அவங்களுக்கு வந்துட்டு மரபியலா ஒரு பிரச்சனை இருந்தது. அதாவது கல்லீரல் வந்து பித்த நீரை வந்து சரியா கிளியர் பண்ண முடியாம சேர்ந்துட்டே இருந்ததால அவருக்கு ஜாண்டிஸ் வந்துட்டே இருந்தது. அது ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி அந்த மரபியலை கன்ஃபார்ம் பண்ணோங்க. ஸோ கண்டிப்பா அந்த ஒரு பிரச்சனைனால அவரோட லிவர் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுச்சு. லிவர் மாற்று அறுவை சிகிச்சை தான் பண்ணியாகணும்னு ஒரு கட்டாயம் வந்தது. ஸோ அவங்க ஃபேமிலி கிட்ட சொன்னப்ப அவங்களோட மதர் அவங்களோட லிவர் கொடுக்க முன் வந்தாங்க. ஸோ எல்லா அப்ரூவலும் ப்ராப்பரா லீகலா வாங்கினதுக்கு அப்புறமா அவங்களோட ஃபிட்னஸ் இவரோட ஃபிட்னஸ் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு லிவர் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணோம். அவங்க அம்மாவோட இடது பக்க லிவரை ஒரு பகுதி நம்ம எடுத்து ரோஷனுக்கு வச்சிருக்கோம். இப்போ பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. ரோஷன் நல்லா தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த அறுவை சிகிச்சை நம்ம வந்து காப்பீடு திட்டம் மூலமா பண்ணாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, முதலமைச்சர் காப்பீடு திட்டம் கம்ப்ளீட்டா ஃப்ரீயா முதலமைச்சர் காப்பீடு திட்டம் மூலமா பண்ணோம். 1 இயர் முதல்ல அந்த ஜாண்டிஸ் இருந்தப்ப அவரோட வளர்ச்சி கம்மியா இருந்தது. ஸ்கூலுக்கு போக முடியல, கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ் எல்லாமே இருந்தது. இப்ப நல்லாவே அவரோட ஏஜோட க்ரோத் வர ஆரம்பிச்சிருச்சு. ஜென்ரலா நல்லாவே இருக்கிறாருங்க. மஞ்சக்காமல சுத்தமாவே இல்ல. பசி நல்லா இருக்குது. நல்லா ஆக்டிவா இருக்கிறாருங்க. ஸ்லோலி அவர் ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிக்க போறாரு. ஸோ இப்போதைக்கு அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப நல்லா இருக்கு. ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு. மெடிசன்ஸ் எல்லாம் ரெகுலரா சாப்பிட்டு எடுத்துட்டு இருக்காரு. ரெகுலரா செக்அப் வந்துட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்குன்னா டிரான்ஸ்பிளான்ட் கேட்குறீங்களா? சரி, கண்டுபிடிச்ச உடனே வந்து நம்ம ஆப்ரேஷன், அதாவது லிவர் சிரோசிஸ் கண்டுபிடிச்ச உடனே எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம். காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்போது தான் பண்ணுவோம். இவருக்கு அந்த மஞ்சக்காமல மோசமா வந்து லேசா வயிற்றுல நீர் கோத்துக்க ஆரம்பிச்சது. அப்பதான் வந்து நம்ம ஆப்ரேஷன் முடிவு பண்ணோம். 1 இயர்ல பண்ணியிருந்தோமா அவருக்கு அந்த கண்டுபிடிச்சிட்டு ஆப்ரேஷன் பண்ணது. பிரச்சனை கண்டுபிடிச்சு எவ்வளவு நாள்ல நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம் அவருக்கு? 7 இயர்ஸ்ல அந்த மோசமாக ஆரம்பிச்சது லாஸ்ட் இயர். அவர் சொன்ன மாதிரி முதல்ல அவருக்கு அந்த மஞ்சக்காமல பிரச்சனை இருந்தது. பட் அந்த டைம்ல நம்ம பண்ண வேண்டிய அவசியம் படாது. மோசமாக ஆரம்பிச்சு வயிற்று கொஞ்சம் நீர்லாம் கோத்துக்க ஆரம்பிச்சதுனால நம்ம பண்ணோம். அது 1 இயரா மோசமானாரு. இமீடியட்டா ஃபேமிலிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவங்களும் கொடுக்கறதுக்கு விருப்பமா இருந்ததுனால பண்ணிட்டோம்.